Hello guys, welcome to Learn with HS. So இந்த வீடியோவில் 10th standard maths chapter 1 example 1.3ல first subdivision மட்டும் பார்க்கலாம். Let a is equal to x belong to n, அதாவது natural number, 1 less than x less than 4. b equal to x belong to w, அதாவது whole number, 0 less than or equal to x less than 2. And c is equal to x belong to n, x is less than 3. Then verify that a cross b union c is equal to a cross b union a cross c. So first a value நம்ம பார்க்கும்போது 1 வந்து xஐ விட சின்னதாக இருக்குது, அதே மாதிரி x வந்து 4ஐ விட சின்னதாக இருக்குது. அப்போது 1ஐ விட கிரேட்டராக இருக்க நம்பர் வந்து 2, 4ஐ விட ஸ்மாலராக இருக்க நம்பர் வந்து 3. அப்போது a is equal to 2, 3. இப்போ b வந்து 0 less than or equal to x less than 2. அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா அப்போ அங்கே ஜீரோவும் எடுத்துக்கணும் நம்ம வேல்யூவில். அப்போது எக்ஸ் வந்து 2ஐ விட ஸ்மாலராக இருக்குன்னா 1 மட்டும்தான். அப்போது 0, 1. இப்போ சி வந்து நேச்சுரல் நம்பர், எக்ஸ் வந்து 3ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போது 1 and 2. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து a cross b யூனியன் c is equal to a cross b யூனியன் a cross c. ஃபஸ்ட்டு வந்து நம்ம LHS RHSன்னு தனி வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடுன்னு வந்து எடுக்கணும். நார்மலாகவே வெரிஃபை தட், ப்ரூவ் தட், ஷோ தட் அந்த மாதிரி கேட்டுட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருந்தாங்க, அது வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து LHS தனியாக RHS தனியாக தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து a cross b யூனியன் சின்னு வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு b யூனியன் சியை வந்து கேல்குலேட் பண்ணணும். அப்போ பியோட வேல்யூ வந்து 0, 1, சியோட வேல்யூ வந்து 1, 2. அப்போ இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கும் போது 0, 1, 2 வந்து வரும். a cross b யூனியன் சின்னு போடும் போது ஏவோட வேல்யூ 2, 3, b யூனியன் சியோட வேல்யூ வந்து 0, 1, 2. அப்போ இது ரெண்டுத்துக்கு கிராஸ் எடுக்கும் போது 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. அப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு RHS. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, a cross b யூனியன் a cross c. அப்போ நம்ம தனித்தனியாக a cross b a cross c வந்து கண்டுபிடிச்சிக்கணும். எப்பயுமே ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் a cross b கொடுத்துருக்கிறதுனால a cross b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2, 3, பியோட வேல்யூ வந்து 0, 1. அப்போ அதுக்கு வந்து நம்ம கிராஸ் எடுக்கும் போது 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. நெக்ஸ்ட்டு a cross c. அப்போது ஏயோட வேல்யூ 2, 3, சியோட வேல்யூ 1, 2. அப்போ நம்மளுக்கு கிராஸ் எடுக்கும் போது 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கும் போது எல்லா வேல்யூஸுமே எழுதுவோம். அப்போது 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இப்போ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்க எலமெண்ட்ஸுமே சேமாக இருந்தது. இப்போ இங்கேயும் 2, 0, அங்கேயும் 2, 0, இங்கே 2, 1, அங்கேயும் 2, 1. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரம் 1 and 2 a cross b யூனியன் c is equal to a cross b யூனியன் a cross c அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். அது வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த சம் ரொம்ப ஈஸி தான். நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள் 1.2 அண்ட் எக்ஸாம்பிள் 1.1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவாகவுமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.